வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மோர் மிளகாய் தாங்க. இது வந்து ப்ராசஸ் அதிகம், ஆனால் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதில் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மோர் மிளகாய் வந்து 1 கிலோ வாங்கிட்டு இப்போ ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறோம்னா, இந்த குச்சி இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு வார்கோல் குச்சி நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு இந்த மிளகாய் வந்து இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் எடுத்துக்கணுங்க. இது மாதிரி எடுத்தால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து ஊக்கு, அப்புறம் குண்டூசி, அப்புறம் அதெல்லாம் வச்சு குத்துவாங்க. அது ரொம்ப வந்து உங்களுக்கு கஷ்டம். இது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு விதையெல்லாம் வந்து வெளியில் வராது. இப்போ வந்து நம்ம 1 கிலோ மிளகாய் நல்லா வந்து ஃபுல்லாக குத்தி கொடுத்துட்டாங்க எங்கள் பாட்டி. அதனால கொஞ்சம் ஈஸியாகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பான மோர், தயிராக இருந்ததுன்னா மோராக்கிக்குங்க. பசு மோர்னால் இன்னும் நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சால்ட்டு ஏன் சேர்க்கணும்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த போட்ட உடனே இந்த உப்போட வந்து ரொம்ப கரிக்குதா இல்லை கம்மியாக இருக்கான்னு தெரியும். அதனால் சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ வந்து நம்ம இந்த மிளகாயில் எடுத்து வச்சுருக்கிற சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மிளகாய்க்கு 1 கைப்பிடி சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு பத்தலைன்னா நீங்கள் இந்த மோர் வந்து 3 நாள் நம்ம இதை வைப்போம், அதுலேயே வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மோரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் படுற மாதிரி அழகாக ஊற்றிடலாம். அந்த மேலே உள்ள ஆடையெல்லாம் விழுந்து அதை எடுத்துடலாம். இது மாதிரி வந்து நல்லா சுற்றிலும் ஊற்றிட்டு அடுத்து நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அடியிலேருந்து வந்து நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம குலுக்கி வந்து 3 நாள் வைக்கணுங்க. 3 நாள், குறைஞ்சபட்சம் 2 நாளாவது வைக்கணும். அப்போ தான் அந்த மோர் வந்து இந்த மிளகாய்க்குள்ளார வந்து நல்லா குடிச்சிட்டு மிளகாய் பார்த்திங்கனாலே நல்லா வந்து அப்படியே தண்ணியே நல்லா குண்டு குண்டாகிடணும். அது மாதிரி நம்ம 2 நாள் வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ ஒரு 2 நாள் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. நல்லா மோரெல்லாம் மிளகாய் பாருங்கள் எப்படி வந்து குண்டு குண்டாக ஒரு மிளகாய் வந்து நல்ல மோர்லாம் குடிச்சு உள்ளார இருக்குது. இப்போ வந்து நம்ம வெயிலில் எல்லா மிளகாயும் எடுத்து வச்சு காய வைக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தட்டு இல்லைனா தாம்பாளம் மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம எல்லா மிளகாயும் வந்து இந்த தட்டில் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே 2 நாள் வந்து ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து சில பேர் காய வச்சு மறுபடியும் எடுத்து மோரில் போட்டு மறுபடியும் காய வைப்பாங்க. ஒரு 2 நாள் அது மாதிரி செஞ்சு நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நாள் காஞ்சிருக்கு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். கலர்லாம் ஃபுல்லாக மாறிடுச்சு. இது மாதிரி மாறுறதுனால உங்களுக்கு வந்து உடனே காஞ்சிட்டுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த வத்தல் வந்து நல்லா வந்து உடையணும். பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்து நல்லா அடிச்சுதுங்க. அதனால் நல்லா காஞ்சிடுச்சு. இருந்தாலும் வந்து அந்த வத்தல் வந்து உடையல. அதனால் இன்னும் ஒரு 2 நாள் காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் காஞ்சிருக்குங்க. 4 நாள் காஞ்சி பார்த்திங்கனாலும் வளையுது. இன்னும் ஒரு நாள் காய வச்சு பார்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு காய வச்சு உடையிற மாதிரி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வந்து வீணாக போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உடையணும் காய வச்சு. இப்போ வந்து நம்ம பொரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாவை போட்டு நல்லா பொரித்து எடுத்து பார்க்கும். நல்ல வந்து கலர் வந்து நல்ல ப்ரௌன், நல்ல கருப்பு கலராகவே ஆகிடணுங்க. அப்போ தான் வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு உரைக்காது. நல்லா வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வீட்டில் வந்து கமருது, இருமல் வருது அப்படின்னு வந்து வெள்ளையாகவே எடுத்துட வேணாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து பொரிச்சுக்கலாம்.
பாருங்கள் நம்ம சிம்மில் வச்சு திருப்பிவிட நம்மளுக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ கடையில் கிடைக்கிற அதே மிளகாய் வந்து கலர் நம்மளுக்கு வந்துருச்சு. ஹோட்டல்லாம் போனால் சைடில் வந்து நம்மளுக்கு தயிர் சாதத்தெல்லாம் வைப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படியே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மிளகாய் வந்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 1 கிலோ மிளகாய் வந்து ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக வந்துடுதுங்க. இது அப்படியே நம்மளுக்கு 1 வருஷம் வந்துடும். ஒரு மிளகாய் 2 மிளகாய் மேலே சாப்பிட முடியாது. அதுவே வந்து சாதம்லாம் சலசலன்னு இறங்கிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.